தமிழகத்தில் 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலை எதிர்கொள்ள அரசியல் கட்சிகள் தீவிரமாக தயாராகி வருகின்றது. இந்த நேரத்தில் 200 தொகுதியில் வெற்றி பெற இலக்கு நிர்ணயித்து திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு.க.ஸ்டாலின் விகம் வகுத்து செயல்பட்டு வருகிறார். இதன்படி ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் திமுகவினரை உற்சாகத்துடன் ஈடுபடுத்தும் விதமாக என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற முன்னெடுப்பை திரு மு.க.ஸ்டாலின் அறிவித்திருந்தார். இந்நிலையில் திமுகவினரின் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்னும் பிரச்சாரம் நேற்று முன்தினம் தொடங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தாம்பரம் மாநகர தாம்பரம் கிழக்கு பகுதி 65வது வார்டு பாகம் 146 சேலையூர் முத்துசாமி தெருவில் அமைந்துள்ள கிரீன் வில்லா அடுக்குமாடி குடியிருப்பில் நடைபெற்ற என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்னும் பாக முகவர்கள் ஆலோசனை கூட்டம் பகுதி செயலாளர் நடராஜன் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது. வாக்குச்சாவடி குழு உறுப்பினர்களுடன் கலந்துரையாடினார். பாகா முகவர் BLA2 போன் சதாசிவம் மற்றும் வாக்குச்சாவடி குழு உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர். மேலும் திருவண்ணாமலையில் நடைபெறவுள்ள இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்பு மாநாட்டில் தாம்பரம் பகுதி திமுகவின் தாம்பரம் கிழக்கு பகுதி செயலாளர் நடராஜன் மற்றும் இளைஞரணி அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் ஆகியோர்களை தேனி மாவட்டத்தை சார்ந்த தாம்பரம் பொறுப்பாளர் செல்வம் உள்ளிட்ட தோழர்கள் சந்தித்து எவ்வாறாக மாநாட்டில் கழக இளைஞர்களின் தோழர்கள் அழைத்து செல்வது குறித்து கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது.